வணக்கம். புதுவை கொம்பாக்கத்தில் நடைபெற்ற குழந்தைகள் அறிவியல் திருவிழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். புதுவை அரசு அறிவியல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், கல்வித்துறை மற்றும் அறிவியல் இயக்கம் சார்பில் குழந்தைகள் அறிவியல் திருவிழா கொம்பாக்கம் காந்திஜி நடுநிலைப் பள்ளியில் நடத்தப்பட்டு அதன் நிறைவு விழா அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. மாநில ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் வரவேற்று பேசிய விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் துவாரகாநாத், குழு தலைவர் பரசுராமன், அறிவியல் இயக்க துணைத் தலைவர் ஹேமாவதி, ரோட்டரி சங்க மிடோன் பிரிவு செயலர் சித்திரைவேல் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் சபாபதி பங்கேற்று அறிவியல் திருவிழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். அறிவியல் திருவிழாவில் காரைக்கால், மாஹே, ஏனாமிலிருந்து 50 மாணவர்கள் புதுவை மாணவர்களின் வீட்டில் தங்கியிருந்து விழாவில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மதிப்பெண் சான்றிதழ் பெற்ற +2 மாணவ மாணவிகள் வேலை வாய்ப்பகத்தில் கூட்ட நெரிசலின்றி எளிதாக பதிவு செய்தனர். தமிழகம் மற்றும் புதுவையில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகளின் மதிப்பெண் பட்டியல் 27ஆம் தேதி முதல் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து மதிப்பெண் பட்டியலை பெற்ற தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்ய துவங்கியுள்ளனர். இம்மாதம் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மாணவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும், இதற்காக மேலும் 7 மையங்கள் கிராமப்புறங்களிலும் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் ஆர்வமுடன் பதிவு செய்து வருகின்றனர். இதற்காக தட்டாஞ்சாவடி வேலைவாய்ப்பு அலுவலகம் உள்ளிட்ட 7 மையங்களிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிராமப்புறங்களில் 7 மையங்கள் திறக்கப்பட்டதால் கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அலைச்சல் தவிர்க்கப்பட்டதோடு நகர்ப்புற மாணவர்கள் தங்களது 10ஆம் வகுப்பில் பதிவு செய்த அடையாள அட்டையுடன் சென்று தட்டாஞ்சாவடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கூட்ட நெரிசல் இன்றி 3 கவுண்டர்களில் எளிதாக கூடுதல் பதிவை செய்து கொண்டனர். எளிய முறையில் விரைந்து பதிவு செய்யும் வகையிலான அரசின் நடவடிக்கைக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். புதுவையில் ஆதி திராவிட சிறப்பு கூறு நிதியை வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைமைச் செயலரிடம் மனு அளித்தனர். மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் புதுவைக்கு வழங்கும் நிதியில் சிறப்பு கூறு திட்டத்திற்கு 16% ஒதுக்கி வருகிறது. அதன்படி கடந்த ஆண்டு ஆதிதிராவிடர் நல சிறப்பு கூறு நிதியாக 485 கோடி ரூபாய் ஒதுக்கியது. அதில் 95 கோடி ரூபாய் மட்டுமே ஆதிதிராவிட மக்களுக்கு செலவிடப்பட்டதாகவும் 195 கோடியை மாற்று திட்டங்களுக்கு அரசு வழங்கிவிட்டதாகவும், எனவே சிறப்பு கூறு நிதியை மாற்று துறைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அமைப்பு செயலாளர் பாவானன் தலைமையில் தலைமைச் செயலர் சேட்டன் பி சாங்கியை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் அந்த மனுவில் சிறப்பு கூறு திட்ட நிதியிலிருந்து மாற்று துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் இந்த சிறப்பு கூறு திட்ட நிதி தவறாக பயன்படுத்துவதை அரசு இன்றைக்கு உணர்ந்துவிட்டது. அதுபோல் மத்திய அரசும் இதிலே சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கிறது. இதற்கு மேலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த சிறப்பு கூறு திட்ட நிதியை சரியாக முறையாக இந்த மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் அளித்திருக்கிற இந்த மனுவிலேயே குறிப்பிட்டிருக்கிறோம், அரசு தவறாக இந்த நிதியை பயன்படுத்தினால் நீதிமன்றம் வரையில் சென்று நாங்கள் நீதி கேட்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அதையும் நாங்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு இந்த அரசு தள்ளக்கூடாது என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். காலாப்பட்டு மீனவர்களுக்கு தானே புயல் நிவாரணம் ஜூலை மாதம் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவையில் கடந்த ஆண்டு தானே புயலினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. எனவே சேதமடைந்த விசைப்படகுகளுக்கு 1.5 லட்சமும், ஃபைபர் படகுகளுக்கு 33,000 நிவாரணமாக வழங்கப்படும் என்று முதல்வர் அறிவித்தார். ஆனால் காலாப்பட்டு தொகுதி பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கனகசெட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி மீனவர்களுக்கு நிவாரணம் இதுநாள் வரை வழங்கப்படாததால் அப்பகுதி மீனவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர். அதனையடுத்து முதல்வர் ரங்கசாமி வரும் ஜூலை மாதம் பட்ஜெட் தாக்கல் முடிந்ததும் காலாப்பட்டு தொகுதி மீனவர்களுக்கு புயல் நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். மக்கள் பிரச்சினைகளுக்காக மாதம் தோறும் போராட்டம் நடத்த வேண்டும் என்று காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பேசினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சாய் ராஜகோபால் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்த காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் புதுவை அரசின் திறமையற்ற நிர்வாகத்திற்கும், தொடர் மின்வெட்டு, மின்கட்டண உயர்விற்கும், முதியோர் விதவை ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் செய்வதற்கும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பேசுகையில்,
புதுவையில் மின்வெட்டு தற்போது அதிகமாகிவிட்டதாகவும் 1 மணி நேரம் மின்வெட்டு என்று அறிவித்துவிட்டு 2-3 மணி நேரங்கள், குறிப்பாக ரெயின்போ நகரில் 5 மணி நேரம் வரையில் கூட மின்தடை ஏற்படுகிறது என்றார். மின் கட்டணமும் அதிகமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அவர், கொசு தொல்லையும் அதிகமாக காணப்படுகிறது என்றும், இத்தொகுதியில் முதியோர் ஓய்வூதியம் பெறுவது 200 பேர்தான், ஆனால் அதுவும் சரிவர வழங்கப்படவில்லை. இதுபோன்ற பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை கண்டித்து மாதந்தோறும் போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் கூட்டமும் நடத்த வேண்டும் என்றும் பேசினார். கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், புதியதாக நியமிக்கப்பட்ட வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில மீனவர் ஐக்கிய முன்னணியினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவ மாணவ மாணவிகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் உள்ள 2% உள்ஒதுக்கீட்டினை 7.5% உயர்த்தி வழங்க வேண்டும். சுனாமியால் பாதிக்கப்பட்டு இதுவரை வீடுகள் வழங்கப்படாத மீனவர்களுக்கு சுனாமி வீடுகள் வழங்க வேண்டும். தானே புயல் நிவாரணம் விடுபட்டவர்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும். தமிழகத்தை போன்று தடைக்கால நிவாரணத்தை 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில மீனவர் ஐக்கிய முன்னணியினர் தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் மீன்வளத்துறை தாவரவியல் பூங்கா அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இயக்க தமிழ்நாடு புதுவை துணைத் தலைவர் கங்காதரன் துவக்கி வைத்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இணை பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் கண்டன உரையாற்றினர். நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை குருவப்ப நாயக்கன் பாளையம் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தில் செடல் மகோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட குருவப்ப நாயக்கன் பாளையத்தில் பன்னெடுங்காலத்திற்கு முன்பு உலகில் உள்ள பல்லுயிர்களையும் காக்கும் பொருட்டு ஆனந்த ரூபியாய், அபிராம விழியாய், அஷ்ட லட்சுமியும் ஆகி எழுந்தருளி எண்ணுயிர் எண்ணங்களுக்கு இறங்கி அருளும் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மனுக்கு 12ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 20ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய விழாவான செடல் மகோற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கும் ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ பிடாரி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகமும், பின்னர் செடல் உற்சவமும், தொடர்ந்து பால் சாகை வார்த்தலும் நடைபெற்றது. விழாவில் இறை அன்பர்கள் திரளாக பங்கேற்று செடல் தரித்து சாமி தரிசனம் செய்து அம்மனின் திருவருளை பெற்றுவிதனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள், அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். புதுவை ஏஐடி மில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் மில்லின் நிலைமை குறித்த வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுவை ஏஎப்டி மில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பி யூனிட் நுழைவு வாயிலில் வாயிற் கூட்டம் அண்ணா தொழிற்சங்க தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் என்ஆர் தொழிற்சங்க வாழுமுனி, ஐஎன்டியூசி அம்மநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க கோவிந்தசாமி, எம்எல்எஃப் கபரியேல், பாட்டாளி தொழிற்சங்க ஜெயபாலன், யூடியூசி சந்திரசேகரன், ஏஐடியூசி அபிஷேகம் உள்ளிட்டோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மத்திய அரசிடமிருந்து 500 கோடி ரூபாய் மானியத்தை பெற்று மாநில அரசு உடனே மில்லை நவீனப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை பெறுவதோடு மத்திய அமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் இணைந்து செயல்பட வேண்டும். தொழிலாளர்களுக்கு 7 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள சம்பள பாக்கியை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் மில்லுக்குள் இருந்து செயல்படும் வகையில் நிர்வாக இயக்குநர், துணை நிர்வாக இயக்குநரை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடப்பட்டது. புதுவை முருங்கப்பாக்கத்தில் அச்சு முறிந்து தரிகட்டு ஓடிய டிராக்டர் மோதி மினி டெம்போ பலத்த சேதமடைந்தது. புதுவை வில்லியனூரை அடுத்த வடமங்கலத்தைச் சேர்ந்த இருசப்பன் என்ற டிராக்டர் ஓட்டுநர் வடமங்கலத்திலிருந்து டிராக்டரில் செங்கலை ஏற்றிக்கொண்டு புதுவை சுதானா நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது முருங்கப்பாக்கம் வில்லியனூர் சாலையில் டிராக்டரின் பின் சக்கர அச்சு திடீரென முறிந்து கட்டுப்பாட்டை இழந்து டிராக்டர் தரிக்கெட்டு ஓடி சாலையோரம் நின்றிருந்த மினி டெம்போ மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் மினி டெம்போ பலத்த சேதமடைந்தது. மேலும் இவ்விபத்து காரணமாக அவ்வழியாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்தகவலை அறிந்த போலீசார் விரைந்து சென்று கிரேன் உதவியுடன் டிராக்டரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கரிக்கலாம்பாக்கம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சுய உதவி குழுக்களுக்கு தேசிய ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட அறிமுக கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. புதுவை ஊரக வளர்ச்சித் துறையில் உள்ள 98 கிராம பஞ்சாயத்துகளில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு உட்பட்ட 37 பஞ்சாயத்துகளில் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்க திட்ட அறிமுக கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கரிக்கலாம்பாக்கம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட 37 சுய உதவி குழுக்களுக்கு திட்ட அறிமுக கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி முன்னிலையில் நடைபெற்றது. விரிவாக்க அதிகாரி வேலவன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் திட்ட ஆலோசகர் தேவநாதன் திட்டம் குறித்து விளக்க உரையாற்றினார்.
கரிக்கலாம்பாக்கம் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட 37 சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த மகளிர் பலர் கலந்து கொண்ட கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி ஊழியர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.